பொதுவாக அந்த காலத்தில் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. காந்தியும் காமராஜரும் எல்லாரையும் அரசியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டம்போது நாட்டில் இருக்கிற நல்லவங்கள்லாம் இவங்க நம்மளை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்தாங்களாமா. அவங்களுக்கு அப்புறமா இந்த திராவிட கட்சிகள் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்க அரசியலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே நாட்டில் இருக்கிற பொறுக்கிகள், புறம்போக்குகள், தெல்லவேரிகள் இவங்க எல்லாரும் ஆஹா தலைவர் நம்மளை தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க, நல்லவங்க எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. திரைப்படங்களில் கூட நீங்கள் இந்த டயலாக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் தான் நேற்று பொன்முடி அவர்கள் பேசினது. ஒரு மாண்புமிகு அமைச்சர், இன்றைக்கி வனத்துறை அமைச்சர், இதற்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சர், அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்துக்கிட்டு நேற்று பொன்முடி அவர்கள் ஒரு மேடையில் சைவம் வைணவம் இந்த சமயங்களை பற்றி மிக அருவருப்பாக அதை திருப்பி கூட நம்மளால் சொல்ல முடியாத அளவுக்கு மிக மோசமாக இழிவாக பேசியிருக்கிறார். ஒரு மேடையில், அதுவும் நிறைய பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரியாக ஒருத்தரால் பேச முடியுது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அருவருப்பானவர்களாகவும் எந்த அளவிற்கு கீழ்த்தரமானவர்களாகவும் இருப்பார்கள் அப்படின்னு பாருங்கள். அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன், எவனெல்லாம் மோசமான அயோக்கிய பசங்களோ அவனையெல்லாம் அரசியலை கூட்டிகிட்டு வந்தது தான் இந்த திராவிட கட்சிகளுடைய வெற்றி. இந்த திராவிட கட்சிகள் தான் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேசி இறங்கி அடித்து அரசியல் பண்ணுற அந்த வித்தையை கற்றுக் கொடுத்ததே திராவிடம் தான். ஏன்னா அதற்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அந்தளவுக்கு அறிவார்ந்தவர்கள், அந்தளவுக்கு சிந்தனையாளர்கள், நிறைய புத்தகங்கள் படித்தவர்கள். அதனால் அவங்க ஒரு டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சுய மரியாதை இருந்தது, கௌரவம் இருந்தது, அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கண்ணியம் இருந்தது. ஆனால் இந்த திராவிட அரசியலில் தான் வந்தவன் அத்தனை பேருமே அயோக்கிய பசங்களாச்சு. அயோக்கிய பசங்களுக்கு ஏது சுயமரியாதை, கௌரவம், கண்ணியம் இதெல்லாம் இவங்களுக்கு தான் ஒன்றுமே கிடையாது. இவங்க அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, வெக்கம், மானம், சூடு, சொரணம் எதுவுமே கிடையாத அந்த அயோக்கிய பசங்களுக்கு தான் திராவிட அரசியல்னு வந்த உடனே எதிரில் நிற்கிறவங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறது. இவங்களை திட்டாத ஆள் யாருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ராஜாஜியில் ஆரம்பித்து காமராஜர்லேருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலை வரைக்கும் ஒரே ஒருத்தர் இவங்க விமர்சிக்காத ஒரு நபரை நீங்கள் காட்டுங்க, கிடையாது. அத்தனை பேரையும் அவமானப்படுத்தியிருக்காங்க, இழிவுபடுத்தியிருக்காங்க, அசிங்கமாக பேசியிருக்காங்க, அவங்க குடும்பத்தை எடுத்து வச்சு பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியலுக்கே கற்றுக் கொடுத்தது திராவிடம் தான். இவங்க வந்ததுக்கு அப்புறமா தான் அரசியல் சாக்கடையாச்சு. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அந்த சாக்கடையில் புரளும் ஒரு விலங்கை போல நேற்று பொன்முடி அவர்கள் பேசியிருக்கார். இவங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வருது? கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னு ஒரு டேக்லைனை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் கடவுள் மறுப்பாளர்கள், எங்களுக்கு மதம் இல்லை, சாதி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. எல்லாமே வெளி வேஷம் மட்டும்தான். அதில் எந்த விதத்துலேயும் உண்மை இல்லை. இவங்க பேசக்கூடிய கொள்கைகள் அத்தனையுமே மற்றவர்களுக்கு தானே தவிர இவங்களுக்கு கிடையாது. இவங்க சாதி பார்க்காம எதையுமே பண்ண மாட்டாங்க. சாதி பார்த்து தான் வேட்பாளர் நிறுத்துவாங்க, சாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, சாதி பார்த்து தான் தனக்கு வேண்டியவங்களுக்கு பதவிகள் கொடுப்பாங்க, தன்னுடைய நிறுவனத்தில் சாதி பார்த்து தான் உயர் பதவிகளை கொடுப்பாங்க. இது எல்லாமே சாதி பார்த்து நடக்கிறது தான். அதே மாதிரி இந்த கடவுள் மறுப்பாளர்கள், மூட நம்பிக்கை, முற்போக்கு இப்படியெல்லாம் உருட்டுவாங்க இல்லையா. ஆனால் உண்மை என்ன? நல்ல நாள், நல்ல நேரம் இதெல்லாம் பார்த்து தான் வேட்புமனு தாக்கல் செய்வாங்க. ஜாதகம் பார்த்து அதற்கு பரிகாரம் பண்ணுவாங்க. நிறைஞ்ச அமாவாசை நாளாக பார்த்து வேட்பாளர் லிஸ்ட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்தல் வாக்குறுதிகள், தேர்தல் அறிக்கை கொடுக்கறது கூட நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணுவாங்க. ஆனால் வெளியில் இவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க? அதெல்லாம் மூட நம்பிக்கைங்க, அதெல்லாம் சங்கிகள் பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட்டு, இப்படியெல்லாம் பண்ணுறவன் முட்டாளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அந்த முட்டாள் யாருன்னா இவனுக்கு தான். நம்பர் 1 முட்டாள் யாருன்னா இவனுக்கு தான். திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய இந்த திமுகவினர் தான் நம்பர் 1 முட்டாள்கள். ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே இரட்டை வேஷம். அவங்களுக்கு ஒன்று, அடுத்தவனுக்கு இன்னொன்று. அந்த மாதிரி தான் இந்த இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு. இந்த இந்து மத எதிர்ப்பை மட்டும் இவங்க ஏன் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க? ஒரு பக்கம் நாங்கள் இந்து மதத்தை எதிர்க்கலை, சனாதானத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அதற்கு வேறு பேர் வச்சு அந்த இடத்துலையே உருட்டி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது அந்த டிஸ்கஷனுக்கே வரமாட்டாங்க.
சரி, இல்லை சனாதனம் தான் இந்து மதம் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து இந்து மதம் அப்படிங்கிறதே கிடையாது, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல, எங்களுக்கு வந்து இங்கே சைவம் வைணவம் அந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று என்ன பண்ணியிருக்காரு, அந்த சைவத்தையும் வைணவத்தையும் தான் பொன்முடி அவர்கள் இழிவுபடுத்தியிருக்கார். இந்த சனாதானத்தை ஒழிப்போம், சனாதானத்தை டெங்கு மலேரியாவை போல் வந்து ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, அதற்கு பிறகு வந்து ராசா ஒரு மேடையில் பேசியிருப்பார். நீங்கள் வந்து டெங்கு மலேரியா இப்படிலாம் சொல்லக்கூடாது, அதை வந்து அருவருப்பான முறையில் அவங்கக்கிட்ட சொல்லணும், எய்ட்ஸ்ன்னு சொல்லணும், தொழுநோயின்னு சொல்லணும், அந்த மாதிரி சொன்னால் தான் அவன் வந்து சனாதனத்தை பற்றி பேசவே மாட்டான் அப்படின்னு வந்து ராசா பேசியிருப்பார். அதுதான் வந்து அவங்களுடைய ஃபார்முலா. ஏன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு கீழே இறங்கி கீழ்த்தரமாக வந்து விமர்சிப்பாங்க. உங்களால் வந்து எதிர் விமர்சனம் செய்யக்கூட உங்களுக்கு வந்து முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தரக்குறைவாக வந்து விமர்சிப்பாங்க. அவங்க லெவலுக்கு நம்மளும் கீழே இறங்கி விமர்சிக்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் வந்து கடந்து போயிடுவாங்க இல்லையா, அதுதான் அவங்களுடைய வெற்றி. பத்தியா நான் வந்து எப்படி பேசினேன், அவனால் எதுவும் பேச முடியல பாரு அப்படின்னு அதையும் வந்து ஒரு வெற்றியாக கொண்டாடுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவனுக்கு லெவலுக்கு இறங்கி நம்ம வந்து பேசணுமா அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் வந்து விலகி போகிறாங்க. அதை வந்து இவங்க அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிறது இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த ஊடக பலம் இருக்குது. ஊடகங்கள் இதை பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. திமுகவினர் யாருமே வந்து இந்த வீடியோவை பார்க்காத மாதிரியே போவாங்க. இத்தனைக்கும் அந்த திமுகவில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைவம் வைணவம்னு இருக்கிறவனுக்கு தான், கோயிலுக்கு போகிறவனுக்கு தான், இதே மாதிரி திமுக மாதிரியே இந்த இரட்டை வேடம் போடுறவனுக்கு தான். அவனுக்கு நாள் நட்சத்திரம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எல்லாம் பண்ணுவானுங்க. ஆனால் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலேயும் உட்காந்து கடவுள் இல்லை, கடவுள் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மற்றவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. இந்த இரட்டை வேடம் போன்றவங்க வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி பேசுனதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. வழக்கம் போல் எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்கள், அதிமுகவோ இல்லை தாவேக்காவோ பாமகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ, இவங்கெல்லாம் வந்து பொன்முடியை கண்டிப்பாங்கன்னா கண்டிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடவுள் இந்து மதம் அப்படின்னு வந்து அவங்க பேச மாட்டாங்க இல்லையா. இந்து மதத்துக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு ஒரு பேர் வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா. ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த சிறுபான்மையினர் ஓட்டுகள் வேணுமே. ஸோ அதனால் அவங்களும் பேச மாட்டாங்க. வழக்கம் போல் இதை கையில் எடுத்து பேச போகிறது யார் அப்படின்னா பாஜக மட்டும்தான். பாஜக இதை கையில் எடுத்து பேசுகிறாங்க, அந்த இந்து மதத்தை அவமானப்படுத்திட்டியா, எங்களுடைய மதத்தை அவமானப்படுத்திட்டியா அப்படின்னு பேசினாங்கன்னா உடனே உங்களுக்கு கிடைக்க போகிற பட்டம் என்ன, நீ வந்து ஒரு மதவாதி, பார்த்தீங்களா அவன் மதத்துக்காக தாங்க குரல் கொடுக்குறான், மொத்த எதுக்கும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உன்னை கட்டம் கட்டிடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பேர் கிடைக்குமே அப்படிங்கிற பயத்தில் கூட நிறைய பேர் வந்து இதை பேசவே மாட்டாங்க. இதுதான் வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தைரியம். ஏன் வந்து இவங்க மற்ற மதங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, கிறிஸ்துவத்தை பற்றியோ இஸ்லாமை பற்றியோ இந்த மாதிரிலாம் அவங்களால பேச முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்து அடிப்பான். ஆனால் இங்கே இந்த சைவத்தை பற்றி பேசினா கோயிலுக்கு போகிறவங்க கூட இதுக்காக வந்து கண்டனம் கூட தெரிவிக்க மாட்டான், இது தப்புன்னு கூட சொல்ல மாட்டான். ஏன் அப்படின்னா இங்கே தான் வந்து நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க, ஜாதியாகவும் இல்லை வேறு வேறு பிரிவினராகவும் நம்மளை வந்து பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம இந்துக்கள் அந்த ஒற்றுமையை காட்டணும் அப்படின்னு சொல்கிறவன் இங்கே வந்து மதவாதி. ஏற்கனவே முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, அவங்க ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறவன் மதச்சார்பற்றவன். இதுதான் இங்கே வந்து நெரேட்டிவ். அந்த தைரியம் தான் இன்றைக்கி பொன்முடி மாதிரியான நபர்களை வந்து இப்படியெல்லாம் பேச வைக்குது. இதற்கு வந்து பொன்முடி அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, சரிங்களா? ஏன்னா எந்த மீடியாவும் இதை பற்றி மற்றவர்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே வந்து அவங்க பதிவு பண்ண மாட்டாங்க. எதிர்ப்பு குரலும் பெருசாக வந்து கிளம்பாது. அப்படியே கிளம்பினாலும் அதுவும் வந்து வீதிக்கு வராது. அப்போ இது சம்பந்தமாக பாஜக ஒரு நிலைப்பாடு எடுத்தது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து கட்சிகளும் அதற்கு எதிராகத்தான் நின்று ஆக வேண்டும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா வந்து பார்த்தீங்களா பாஜக சொல்கிறதே இவனும் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கட்டம் கட்டுறதுக்கு திமுக தயாராக இருக்கிறது. அதனால் என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. இதே மாதிரி அடுத்த ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து திமுகவில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஒரு அமைச்சர் கேவலமாக பேசுவாங்க. அன்றைக்கும் வந்து நம்ம இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. நடக்குதா இல்லையான்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்கள். நன்றி.